நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பாத். ஒரு கோட்பாடு, அது எந்த கோட்பாடாக இருந்தாலும் சரி, ஒரு கோட்பாட்டில் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்றால் சில ஆரிஜின், மூலங்களை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். கோட்பாடு அப்படின்னாக்கா கடவுளை பற்றி, இறை நம்பிக்கை, ஒழுக்கம், ஆன்மீகம், பண்பாடு, கல்வி, இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய சில அடிப்படை நம்பிக்கைகளை நம்ம கோட்பாடுன்னு சொல்றோம். எந்த ஒரு கோட்பாடாக இருந்தாலும் சில மூலங்கள் வேணும். அதில் ஒரு முக்கியமான மூலம் மனிதனுடைய படைப்பு. மனிதன் எப்படி படைக்கப்பட்டான், மனிதன் எங்கிருந்து தோன்றினான், அவனுடைய மூலம் எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது. மனித படைப்பை பற்றி நீங்கள், அதாவது நீங்கள் நம்புகின்ற கோட்பாடு என்ன சொல்கின்றது என்பதை நம்ம நல்லா வழங்கி வச்சிருக்கோம். மனித படைப்பை பற்றி ஒவ்வொரு கோட்பாடும் ஒவ்வொரு நம்பிக்கையை, கருத்தை கொண்டிருக்கின்றன. ஸோ அந்த கருத்து நம்முடைய பண்பாட்டில், நம்முடைய கல்வியில், நம்முடைய இறை நம்பிக்கையில், இன்னும் சொல்ல போனால் நம்முடைய ஒழுக்கத்தில் அவை பிரதிபலித்து கொண்டே இருக்கும். நம்மளாம் ஒரு கல்வி கற்றுக்குறோம். நம்ம மக்கள்லாம் பார்த்திங்கன்னா ஸ்கூல் போகிறாங்க, காலேஜ் போகிறாங்க. ஸோ இன்று கல்லூரிகளில் என்ன படிக்க சொல்லி தராங்களோ ஒரு மேற்கத்திய கல்வி, அதுதான் உலகம் முழுவதும் ஒரு பண்பாடாக இருக்கின்றது. யூஸ் பாருங்கள், நம்ம எல்லாம் சில வார்த்தைகளை யூஸ் பண்ணுறோம். காட்டு மிராண்டி அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம், ஆதிவாசிகள் யூஸ் பண்ணுறோம், கட்காலம் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி பாருங்கள், நிறைய குண்டா இருக்கிறவங்கெல்லாம் ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, பேலியோ டயட். சரியா? பெரிய பெரிய ஆளுங்க, நல்ல நல்ல முத்தகீன்கள் எல்லாமே அந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, பேலியோ டயட். என்ன டயட் அப்படின்னாக்கா, மனிதன் வேட்டையாடி கொண்டு இருந்தபோது, சரியா, வேட்டையாடும் சமூகமாக இருந்தபோது, இதெல்லாம் நம்ம உணர்ந்தோ உணராமலோ ஒரு நம்பிக்கைக்கு மனசில் இடம் கொடுத்துருக்குறோம். மனிதன் காட்டு மிராண்டியாக இருந்தான், வேட்டையாடி கொண்டிருந்தான், கற்காலத்தில் இருந்தான். ஸ்கூலில் படிக்கும்போது கற்காலம், இரும்பு காலம் இதெல்லாம் படிச்சிருப்போம். ஆரம்பத்தில் மனிதர்கள் வேட்டையாடிட்டு இருந்தாங்க, காட்டில் நிர்வாணமாக இருந்தாங்க. சரியா? அப்போது ஆயுதங்கள் எல்லாம் இதுவும் கிடையாது. விலங்குகளை தாக்கிறதுக்கு ஆயுதங்களாக கற்களை யூஸ் பண்ணாங்க, கற்களை கூர்த்திட்டு பயன்படுத்தினாங்க. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து இரும்பு கண்டுபிடிச்சாங்க. ஃபஸ்ட்டு உள்ளது கற்காலம். கற்கால மனிதர்கள், கற்கால பண்பாடு சர்வ சாதாரணமாக நம்ம பயன்படுத்துகிறோம். நம்மை அறியாமலேயே இன்றைய அறிவியல் என்ன சொல்லுதோ மனிதனுடைய படைப்பை பற்றி, அதை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும், இடம் கொடுத்துருக்குறோம். நம்மை அறியாமல் நம்முடைய ஒழுக்கத்தில், நம்முடைய பல விஷயங்களில் இது மோதிக்கிட்டே இருக்கும். உங்கள் உள்ளத்தில் நீங்கள் ஒரு கருத்துக்கு இடம் கொடுத்துருக்கீங்க. மனிதன் குரங்கிலிருந்து தோன்றினான், ஆதி மனிதன். மனித பிறப்பு ஒரு தற்செயலான நிகழ்வு என்று சயின்ஸ் சொல்லுது. உலகம் ஃபுல்லாக, பிரபஞ்சம் ஃபுல்லாக இருந்துச்சு, உயிர்களே கிடையாது. இப்போ கடலில் சில மாலிக்யூல்ஸு, சில அணுக்கள், சில மாலிக்யூல்ஸ் அப்படியே ஒன்று சேர்ந்து ஒரு அணு உயிராக வந்தது. முதல் உயிர், ஒரு அணு உயிர். இது எப்படி வந்துச்சு, எங்கேருந்து வந்துச்சு, அதுக்கெல்லாம் எந்த விளக்கம் கிடையாது. சில கோடிக்கணக்கான ஆண்டுகள் அப்படி ரசாயன பரிமாற்றம் நிகழ்ந்து ஒரு அணு உயிர் தோன்றுது. ஒரு அணு வந்தோடனே அவங்க ஒன்று ரெண்டாக்கிறாங்க, ரெண்டு மூணாக்குறாங்க. அப்படியே இருவாழ் உயிரிகள், சரியா, சிறு முதல்ல சொன்ன புழுக்கள், பூச்சிகள், அப்புறமா பள்ளி போன்ற சின்ன சின்ன உயிரினங்கள், பள்ளி அப்படி தவளையாக மாறுது. சரிங்களா? அப்புறமா நிலத்திலும் நீரிலும் சேர்ந்து வாழ்கின்ற உயிரிகள், இப்படி அவங்க விளக்கம் பண்ணிகிட்டே வந்து குரங்கு வரை கொண்டு வந்துடுறாங்க.
அப்புறம் குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சி பெற்று மனிதனாக மாறினான். இது இவல்யூஷன் தியரி. சார்லஸ் டார்வின் என்கின்ற ஒரு கிறிஸ்துவ பாதிரியார் கண்டுபிடித்த ஒரு தியரி இது. பரிணாமம். ஆதியில் மனிதன் குரங்காக இருந்தான். குரங்குக்கு முன்னாடி வேற ஏதோ இருந்தான். நீரில் இருந்து தோன்றிய உயிரினங்கள் படிப்படியாக வளர்ச்சி அடைந்து கொண்டே வந்து மனிதனாக மாறிட்டான். ஒரு பரிணாம தத்துவம் தான். நம்ம இன்னைக்கு காலேஜில் படிக்கிறோமே, இல்லை ஸ்கூலில் படிக்கிறோமே, இஸ்லாமிய கல்வியாக அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்கூல் அனுப்புகிறவங்களையா இங்கிலீஷ் சொல்லித்திருப்பான், சயின்ஸ் சொல்லித்திருப்பான். ஸோ இன்றைய அறிவியல் முழுக்க இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது. மாற்று ஏற்பாடு யாரும் இன்ஸ்டிங் பண்ணவே இல்லை. பாருங்கள், கிட்டத்தட்ட 300 வருஷமாக இந்த பேஸில் தான் அவன் கல்வியை கட்டிகிட்டே வரான். இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றது ஒரே கல்வி முறை தான் இந்த கோட்பாடு. ஸோ இந்த கல்வி முறை 2 மிக முக்கியமான கோட்பாடை அஸ்திவாரமாக கொண்டு எழுப்பப்பட்டுள்ளது. இந்த 2 அஸ்திவாரங்களில் ஒருத்தர் வந்து சார்லஸ் டார்வின் பரிணாம தத்துவம், இன்னொருத்தர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் மனோ தத்துவம். இந்த 2 பேருடைய கருத்துக்களை வச்சு தான் இவன் பில்டிங்கை கட்டி வச்சுருக்காங்க, இவ்வளோ பெரிய பில்டிங். இப்போ இந்த 2 அஸ்திவாரங்கள் அல்லாமல் இன்னொரு அஸ்திவாரத்தை எழுப்பி அதன் மீது கல்வியை கட்டணும் அப்படிங்கிற சிந்தனை யாருக்கும் தோணவே இல்லை. சில பேர் தோன்றுறாங்க, அவங்க சில ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க, ஆனால் ஒரு பில்டிங்கே அவங்களால கட்ட முடியல. வேறு வழியே இல்லாமல் நம்ம இந்த சிந்தனையை தான் உள்வாங்குகிறோம். நம்ம பசங்க காலேஜுக்கு போகிறாங்க, ஒரு கிராஜுவேட் படிக்கிறான், ஒரு பிஎஸ்சி படிக்கிறான், ஒரு பிகாம் படிக்கிறான், ஒரு பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு ஒரு போஸ்ட் கிராஜுவேட் படிக்க போகிறான் வச்சுக்கோங்களேன், எம்எஸ்சி படிக்கிறான் அல்லது எம்பிபிஎஸ் படிக்கிறான், ஒரு இன்ஜினியரிங் போகிறான் அப்படின்னாக்கா இந்த கல்வி திட்டம் மெதுவாக உள்ளத்திலிருந்து ஈமானம் எடுத்துடும். ஸோ இந்த பரிணாம தத்துவத்தை அவன் நம்புவான். எல்கேஜியிலிருந்து பிஎஸ்சி முடிக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட 15 வருஷம் 15 வருஷம் ஒருத்தன் ஒரே பாடத்தை திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கிறான். அந்த அடிப்படையில் தமிழ், அந்த அடிப்படையில் தான் இங்கிலீஷு, மொழி பாடங்கள், சயின்ஸு, கணிதம், விஞ்ஞானம், வரலாறு, பௌதிகம் எல்லாத்தையும் அந்த அடிப்படையில் தான் படிக்கிறான். சமூக அறிவியல், இவிஎஸ்ஸு, சோசியல் சயின்ஸு. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த கருத்து அவன் உள்ளே போய்கிட்டே இருக்கும். அப்போ அதை அவர்கள் நம்புவான். போஸ்ட் கிராஜுவேட் முடித்த ஒருத்தரை போய் நீங்கள் சந்திச்சு பாருங்கள். அவங்க ஒரு ஃபேமிலி நல்ல இஸ்லாமிக் ஃபேமிலியாக இல்லை, நார்மல் ஃபேமிலியாக இருக்கிறாங்க, அல்லது இந்த மாதிரி ஏதாவது இஸ்லாமிய அமைப்புகளோடு சேர்ந்து ஏதாவது சில தர்பியா கேம்புக்கெலாம் அந்த பையன் போயிருக்கல, சராசரியாக ஜும்மா அட்டன் பண்ணுற பையனாக இருக்கிறான் அப்படின்னாக்கா அவனுடைய உள்ளத்தில் கடவுள் மீது, அல்லாஹ் மீது, ஒழுக்கத்தின் மீது எந்த ஒரு பிடிப்பு, பாசம் எதுவுமே இருக்காது, நம்பிக்கையே இருக்காது. நம்பிக்கை அப்படியே அந்த கல்வி உறுதி எடுத்துரும். அப்புறம் எங்கே நம்புவான் அவன்? நம்ப மாட்டான். நீங்கள் சந்திச்சு பாருங்க, ஒரு டாக்டரை போய் பார்த்து பாருங்க, ஒரு இன்ஜினியர் போய் பாருங்க, ஒரு பெரிய ப்ரொஃபஷனல் போய் பாருங்க, சரியா உட்காந்து பேசி பாருங்க, இருக்கவே இருக்காது. இன்னைக்கு உம்மத்தில் லட்சக்கணக்கான மனிதர்களின் உள்ளங்களில், ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சரி, அவங்க உள்ளத்தில் மறுமை நம்பிக்கையே இருக்காது. மறுமை நம்பிக்கை அப்படியே வெளியே எடுத்து வீசிடும். ஸோ இது மோசமான ஒரு கல்வி நம்ம கற்றுக்கிட்டே இருக்கும். இப்போ கடவுள், இறை நம்பிக்கை, ஒழுக்கம், பண்பாடு இதெல்லாம் ஆரிஜின் மூலம் நீங்கள் எங்கிருந்து வந்தீங்க? அடிப்படையான கேள்வி. இந்த கேள்விக்கு உங்கள் நம்பிக்கை தருகின்ற பதில் என்ன தெரிஞ்சிருக்கணும். பெரிய பெரிய ஆலிம்கள், பெரிய பெரிய மார்க்க அறிஞர்கள், பெரிய பெரிய தாயிகள் கூட சர்வசாதாரணமாக இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. சரியா? பிரம்மாண்டமான ஒரு வார்த்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரம்மாண்டமான. யோசிச்சு பாருங்க, உங்கள் நம்பிக்கையோட அந்த வார்த்தை மோதுவா இல்லையா? சரியா? பிரம்மன் ஒரு உலகத்தை படைத்திருக்கின்றான். அதுதான் இந்த பூலோகத்தை விட, மேலோகத்தை விட அற்புதமான ஒரு உலகம். அதுக்கு ஈடான நிகரான வேறு எந்த உலகமும் கிடையாது. அதுக்கு பேர் பிரம்மாண்டம். ஸோ பிரம்மன் படைத்திருக்கின்ற ஒரு உலகம், நிகரற்ற
அதை விட பிரமாதமான பிரமிக்கத்தக்க ஒரு உலகத்தை பார்க்கவே முடியாது. இப்போ நம்மளுடைய பெரிய பெரிய அறிஞர்கள் ஜும்மா மேலே நின்றுக்கிட்டு பிரம்மாண்டமான அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த வார்த்தையை அவன் பயன்படுத்துகிறான் அந்த நம்பிக்கை அடிப்படையில். உங்களுக்கு நம்பிக்கை இல்லாட்டியும் நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. அந்த வார்த்தை ஒரு நம்பிக்கையை சார்ந்து இருக்குது. ஏன் அதை பயன்படுத்தணும் யோசிக்கிறதே இல்லை. இப்போ கற்காலத்தில் பேலியோ டயட்டு இந்த மாதிரி வார்த்தைகளை சர்வசாதாரணமாக மக்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ கடவுள், இறை நம்பிக்கை, பண்பாடு நிறைய தாக்கத்தை ஏற்படுத்தும். பரிணாம தத்துவம், சரிங்களா? பரிணாம தத்துவம் பண்பாட்டிலையும் ஒழுக்கங்களையும் எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பரிணாமம் என்பது அந்த கொள்கை என்ன சொல்லுதுன்னா, ஃபிட்டஸ்ட்டு அவன் தான் ஜெயிப்பான். இந்த உலகத்தோடு யார் பொருந்தி போவானோ அவன் தான் ஜெயிப்பான். யார் பொருந்தி போவான்? வலு உள்ளவன் தான் பொருந்தி போவான். வலு உள்ளவன் இந்த உலகத்தோடு பொருந்தி போவான். வலிமை இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். இது பரிணாம தத்துவம். தேல் இருக்கு பார்த்தீங்களா? தேல் நிறைய குட்டிகளை போடும். ஒரு 7-8 குட்டிகளை போடும். அந்த குட்டிகளில் ஒரு குட்டியோ 2 குட்டியோ ரொம்ப சவலையாக இருக்கும். ஆனால் நடக்க முடியாது, கைகள் அடிபட்டிருக்கும், ரொம்ப வீக்காக இருக்கும். அப்போது தேர் அதை வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குட்டினால் உலகத்தில் போட்டி போட முடியாது, ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ குறைந்த சில நாட்களிலேயே அந்த ரொம்பவும் வீக்காக இருக்கிற அந்த ஒரு குட்டியை தேல் சாப்பிடும். தான் ஈன்ற குட்டியையே அந்த தேல் சாப்பிட்டுடும். ஏன்னா இந்த குட்டியால் வாழ்கிறது கஷ்டம், வாழ முடியாது, ஃபைட் பண்ண முடியாது, ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேல் குட்டியை அந்த தாய் தேலை சாப்பிட்டுடும். இது நடக்கின்ற நிகழ்வு. இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதவர்கள் அழிக்கப்பட வேண்டியவர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாதவங்க, வாழ்க்கையில் தோற்று போகிறவங்க, வாழ்க்கையோட போட்டி போட முடியாதவங்க, அவங்க இந்த உலகத்தில் இருப்பதற்கு தகுதியற்றவர்கள். மனுஷன் என்ன பண்ணுறான்? மனிதன் தன்னுடைய பெண் குழந்தைகளை அழிச்சிடுறான். என் பெண் குழந்தைகள்னால அவங்களுக்கு வாழ்க்கையில் போட்டி போட முடியல, பெண் குழந்தைகள் வீக்காக இருக்கிறாங்க, பெண் குழந்தைகள் அவமரியாதைக்கும் அவமானத்துக்கும் ஆளாகிறாங்க, நம்முடைய கௌரவத்தை பறிச்சிடுறாங்க, அடுத்தவங்க மறுபடியும் குனிய வைக்கிறாங்க. இப்போது வாழ்க்கையில் கண்ணியத்தோடும் கௌரவத்தோடும் வாழ்கிறதுக்கு பெண் குழந்தைகள் இணைஞ்சுதான் இருக்கிறாங்க. ஸோ அவன் பெண் குழந்தையை சிசுவிலேயே அழிச்சிடுறான். பரிணாம தத்துவம் சிசு கொலையை மறைமுகமாக ஆதரிக்கின்றது. என்ன தப்பு இருக்குது? உண்மை கிடையாது இல்லை. இப்போ இன்னொரு படி மேலே அப்போ என்ன பண்ணுறான்? ஆண் குழந்தையை பெண் குழந்தைய ஆண் குழந்தையை மாற்ற முடியாதா? குரோமோசம் ஒரு குரோமோசம் தான் மாறுது, அதையே மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்போ இந்த பரிணாம தத்துவம் இன்னும் என்ன பண்ணுது பாருங்கள். படிப்படியாக மேலே கொண்டு வருது. குரங்கா இருந்தான், குரங்கு மனுஷனாக மாறினான். மனுஷன் என்ன ஆகும்? மனிதனின் அடுத்த படி என்ன? ஸோ அடுத்த படியை மாற்றுறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் இவங்க 3 கேட்டகரியாக பிரிச்சுடுறாங்க. அதில் குரங்குலேருந்து மேலே உள்ளவங்க ஆப்பிரிக்கர்கள், கருப்பின மக்கள். அதுக்கு மேலே உள்ளவங்க மங்கோலியர்கள் மற்றும் ஆசியர்கள், ஆசியாவை சேர்ந்தவங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க ஐரோப்பியர்கள் மற்றும் வெள்ளையர்கள். ஸோ மனிதர்களின் 3 இனம் 3ஆக பிடிச்சிடுறான். ஒன்று ஆப்பிரிக்காவை சேர்ந்தவங்க கருப்பர்கள், அவங்க தான் குரங்குக்கு நெருங்கியமாக இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கேட்டது ஆசியாக்காரங்க, சரியா, கருப்பு முடிவுடையவங்க. அதுக்கு அடுத்த நிலையில் வெள்ளையர்கள். 3ஆக பிடிச்சி இப்போ தான்மா. ஸோ ஐரோப்பாவிலையும் அமெரிக்காவிலையும் இருப்ப அத்தனை பேருமே தாங்கள் தான் பரிணாமத்தில் ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்புகிறாங்க. மார்க்ஸ் புக்கு இருக்காங்க, பழைய புக்கு, அது வெள்ளை திமிர் அப்படின்னு அந்த புக் பேர். அந்த புக் எங்கேயாவது பழைய புக்கால் கிடைக்கும், வாங்கி படித்து பாருங்கள். அதில் அவர் யூகோஸ்லோவியா, செக்கோஸ்லோவாக்கியெலாம் போயிருப்பார். போய் அந்த நாட்டு மக்களுடைய அந்த திமிர், பரிணாம வளர்ச்சி அவங்க யாரும் கற்றுறதுனா இல்லை, அவன் ஸ்கூலில் படிக்க ஆட்டோமேட்டிக்காக நான் மேலே இருக்கேன் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துடும். ஒரு பஸ்ஸில் அவர் சொல்கிறாரு, பஸ்ஸில் போயிட்டுருப்பீங்க, பஸ்ஸில் போகும்போது கர்ப்பிணி பெண்கள் வந்தால் எந்திரிச்சு நிற்கணும் அப்படின்னு அவங்க போயிட்டு கற்றுக் கொடுப்பாங்க. ஐரோப்பாவில் சாப்பிட்றதுலேருந்து மக்கள்கிட்ட எப்படி நீங்கள் பழகணும், எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் வீட்டில் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. 2 கையிலையும் 2 புஸ்தகத்தில் கொடுத்துருவாங்க, பெரிய பெரிய புக்கு. 2 புக் கையில் வச்சுக்கணும், 2 புக் கையில் வச்சுக்கிட்டு சாப்பிடணும்.
புக்கு கீழே விடக்கூடாது. புக்கு கீழே விடாமல் ஸ்பூனை பயன்படுத்தி சாப்பிடணும். இது சின்ன குழந்தைகளுக்கு ஐரோப்பாவில் ஒவ்வொரு வீட்லேயும் பயிற்சி கொடுப்பாங்க. அப்போ அவன் வந்து கையை இப்படியே வச்சுட்டு சாப்பிட பழகிடுவான். நீங்கள் எங்கேயா வெளியே உட்காந்து சாப்பிடும்போது கையை இப்படி ஆக்க மாட்டீங்க, இப்படி பக்கத்தில் இடிக்கும். ஸோ நீங்கள் சாப்பிடும் பொழுது பப்ளிக் பிளேஸில் உட்காந்து சாப்பிடும் பொழுது பக்கத்தில் உள்ள ஆட்களுக்கு உங்கள் கை இடிக்கக்கூடாது அப்படின்னு சின்ன வயசுல அவன் ட்ரெயின் தரான். சின்ன சின்ன விஷயங்களை எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அவங்க குழந்தைகளை வளர்ப்பதில் நம்மளாம் அவங்க குழந்தையே இல்லை, அவங்கெல்லாம் ஒத்து போட்டு ஆடுறாங்கன்னு நினச்சிட்டுருக்குறோம். குழந்தைகளை வளர்ப்பதில் அவங்க நம்மளோட சூப்பராக இருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. பஸ்ஸில் போகிறீங்க, ட்ரெயினில் போகிறீங்க, அது கர்ப்பிணி பெண்கள் வந்தாங்கனாக்கா எஞ்சி உட்காந்துருவணும், இடம் கொடுத்துருவணும். இப்படி பாருங்கள், நம்ம மக்கள் எந்த சேர்த்த மாட்டாங்க. ஆனால் நம்ம மக்கள் கூட கண்டுக்காமல் உட்காந்துருப்பான். ஆனால் அவங்ககிட்ட எஞ்சிருவாங்க. சின்ன குழந்தைங்க, காலேஜ் வயசுலாம், கர்ப்பிணி பெண் வர்றாங்க, வயசானவர் வர்றாங்கன்னா எஞ்சிருவோம், எஞ்சி உட்கார வச்சுருவோம், உட்காருங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் வாட்ச் பண்ணிட்டே இருக்கீங்க. ஒரு வயசானவர் ஏறாரு, அந்த பையன் எஞ்சி இடம் கொடுத்துட்றான். ஒரு கர்ப்பிணி பெண் ஏறுறாங்க, அந்த பொண்ணு இடம் கொடுத்துட்றான். சரியா? இதே வயசான ஒரு கருப்பின ஆள் ஏறான்னு வச்சுக்கோங்களேன், அவன் உட்காந்துட்டே இருக்கும், எந்திரிக்க மாட்டான். வயசான ரொம்ப முடியாமல் நிறை மாத கர்ப்பிணி பெண், ஒரு கர்ப்பிண பெண் பஸ்ஸில் ஏறா, ட்ரெயின் ஏறா, எந்திரிக்க மாட்டாங்க, உட்காந்துட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களெல்லாம் நம்முடைய இனம் கிடையாது, கீழே அடியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் அவங்க வந்து மனிதர்களே கிடையாது. செப்டம்பர் 11 இந்த இரட்டை கோபுரம் தாக்குதல் நடந்துச்சு அமெரிக்காவில். ஸோ ஒரு பயங்கரமான தாக்குதல். அப்போது ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தத்துவ ஞானி, ஒரு சிந்தனையாளர் ஒரு புக் எழுதியிருந்தார். அந்த புக்கை சூடாக தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணி வெளியிட்டிருந்தாங்க. அந்த புக்கில் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு கருத்து. அவர் சொல்கிறார், எங்களால் இதை நம்பவே முடியவில்லை. சொல்கிறார், எங்களால் இதை நம்பவே முடியவில்லை. நாங்கள் என்று சொல்வது ஐரோப்பியர்களையும் அமெரிக்கர்களையும், ஐரோப்பாவை சேர்ந்தவர்களாலும் அமெரிக்காவை சேர்ந்தவர்களாலும் இந்த நிகழ்ச்சியை நம்பவே முடியல. அவங்களுடைய நம்பிக்கையின் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் இது. அவன் நினச்சிட்டே இருக்கிறான், அறிவிலும் தொழில்நுட்பத்திலும் நம்ம தான் டாப்பில் இருக்கிறோம். பரிணாம வளர்ச்சியில் டார்வின் தியரி பிரகாரம் அவங்க தான் மேலே இருக்கிறாங்க. ஸோ அவனோட கீழே இருக்கின்ற ஆசிரியர்கள் சரியா அவங்களோட மேலே போய் அடிப்பாங்க என்று அவனை நம்பவே முடியல. ஒரு ஆசியாவை சேர்ந்தவங்க, சவுதி அரேபியாவை சேர்ந்தவங்க, இல்லை வேறு முஸ்லீம் கண்ட்ரியை சேர்ந்தவங்க இந்த மாதிரியான ஒரு அட்டாக் பண்ணுவாங்க என்பதை அவர்கள் கனவில் கூட நினைத்து பார்க்கவே இல்லை. ஸோ எங்களுக்கு இது அதிர்ச்சி அளிக்கின்றது, எங்கள் நம்பிக்கையின் மீது கொடுக்கப்பட்ட தாக்குதல். நம்பவே இல்லாமல் பரிணாமம், அவன் ஒரு கோட்பாட்டை நம்புகிறான், பரிணாம தத்துவம்னு சொல்லிட்டு அந்த கோட்பாட்டை இவங்க அட்டாக் பண்ணிட்டாங்க. உங்களையும் எங்களை அடிக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், ஒரு குரங்கு தாக்குமா? வாய்ப்பே கிடையாது. நீங்கள் தான் குரங்கை தாக்குவீங்க, நீங்கள் தான் குரங்கை அட்டாக் பண்ணுவீங்க, நீங்கள் தான் குரங்கை சிறை பிடிப்பீங்க. ஒரு குரங்கை உங்கள் வீட்டு மீது படையெடுத்து தாக்குமா? உங்கள் மனைவியை தாக்குமா? உங்கள் பொருட்களெல்லாம் சூடையாடுமா? வாய்ப்பே இல்லை. உங்களை பார்த்தா ஓடிடும். அப்போ ஒரு குரங்கை சேர்ந்த, குரங்கை விட சற்று மேலே இருக்கின்ற ஆசிரியர்கள் எப்படி நம்ம தாக்க முடிஞ்சிச்சு? ஸோ மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்போ பரிணாம தத்துவம் இது போன்ற விஷயங்களெல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாம் அதைத்தான் படிச்சுட்டே இருக்கிறோம், நம்ம பசங்களை அதுதான் படிக்கிறாங்க. ஸோ நம்மையும் அறியாமல் இந்த நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். நாங்கள் சிவில் இருக்கும்போது ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம், தமிழ்நாடு ஃபுல்லாக என்னென்ன எத்தனை பெண்கள் கல்லூரி இருக்கின்றதோ எல்லா கல்லூரிக்கும் ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சோம். நாங்கள் வந்து ஒரு பேச்சு போட்டி நடத்துகிறோம். அந்த பேச்சு போட்டியில் 4 தலைப்புகள், முஸ்லீம் பெண்களை பற்றிய பேச்சு போட்டி. அதில் 4 தலைப்பு. இந்த 4 தலைப்பில் உங்களுடைய மாணவிகளை கலந்து கொண்டு வைங்க. நீங்கள் தலைப்பை ஆதரிச்சும் பேசலாம், இது இல்லைன்னு நிராகரிச்சும் பேசலாம், உடன்பட்டும் பேசலாம், முரண்பட்டும் பேசலாம். முதல் தலைப்பு பெண்கள் சுதந்திரம், இஸ்லாத்தில் பெண்களுடைய சுதந்திரம், பலதார மனம், 2வது தலாக், 3வது பர்தா. இந்த 4 விஷயம். இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றதா? பலதார மனம்,
இஸ்லாம் சொல்லுகின்ற தலாக், இஸ்லாம் சொல்லுகின்ற பர்தா. இந்த 4 விஷயத்துலையும் நீங்கள் ஆமாம் பர்தா நல்ல விஷயம் தான் பேசுங்க, இல்லை பர்தா சரியில்லைன்னு பேசுங்க, எப்படி பேசலாம் சரி. சிறந்த முறையில் யார் பேசுகிறீங்களோ அவங்களுக்கு பரிசு, பெரிய பெரிய தங்க நகை அதெல்லாம் பரிசு அறிவித்தாங்க. அப்போது இது திருநெல்வேலியில், கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சியில், மெட்ராஸில் இப்படி ஒரு 5-6 சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணி அந்த 5-6 சென்டர்லையும் ப்ரோக்ராம் பண்ணோம். ப்ரோக்ராம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, நிறைய பொண்ணுங்க ஆதரிச்சு பேசுகிறாங்க. அது நமக்கு ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்காக நம்ம போய் மக்களை சந்தித்து நமக்கு தெரிஞ்ச ஸ்பான்சர்ஸ்லாம் கைட் பண்ணுறோம். ஸோ தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான அங்கே ஒரு பெரிய டாக்டர், அவர் முஸ்லீம் டாக்டர், ரொம்ப ஃபேமஸான டாக்டர். அவர்கிட்ட போய் இந்த விஷயமா சொல்லி கேட்க ஆசைப்படுறோம். பொறுப்பெல்லாம் வந்திருக்காங்க, நானும் கூட போகிறேன். சரியா? இப்போ அவங்க இந்த மேட்டர்லாம் சொல்லி பேசுகிறாங்க. அவர் அப்படி பார்த்துட்டு, சரி ஜி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நான் கொஞ்சம் பேசிவிட்டு அப்புறமா இது பண்ணுறோம் அப்படின்னார் அவர். சரின்னு சொல்லிட்டு அவரும் தொழுகு போய்ட்டு நானும் தொழுகு போயிட்டோம். நாங்கள் தொழுகு போயிட்டு பேஷண்ட்லாம் போன பிறகு கொஞ்சம் நேரம் வச்சு வந்துருக்கோம். அவர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஸோ நான் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண வைக்கிறார். அவரோட முக்கியமான ஒர்க்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு தனியாக ரூம் வந்து உட்காந்துட்டார். இப்போ எங்கெல்லாம் கூப்பிட்றாரு, இது என்ன ப்ரோக்ராம் இது, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க? ஏதோ முஸ்லீம் ஃபேமிலியில் பிறந்துட்டோம், அல்லாவுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம், தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம். நம்முடைய மார்க்கத்தில் இருக்கின்ற குறைகளை நம்மளே வெளிச்சம் போட்டு காட்டலாமா? பண்ணக்கூடாதுல்ல இதெல்லாம். இப்போ இஸ்லாம் பெண்ணிலை அடிமைப்படுத்துகின்றது, தலாக்கு, பருதா, இதெல்லாம் பிற்போக்குத்தனமான கருத்துக்கள், முட்டாள்தனமான விஷயங்கள். சரியா? எல்லாம் மனசுக்கு உதஞ்சிருக்குது. நாங்கள் பேசுகிறோம், ஒன்றுமே பண்ண முடியல. இன்னும் பேச பயமாக இருக்குது. பேச ஏதோ அம்மா அப்பா சொல்கிறவங்களுக்கா அல்லாவும் நம்புகிறோம், ஆனால் இருக்கும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டு வரோன்னு தோணுது. நான் அவருக்கு அப்படி தான் இருக்கா, மனோன்னு இல்லை. ஆனால் சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு டாக்டர், ஒடுக்கம் உள்ளவர், பண்பாடு உள்ளவர், 5 வக்த் தொழுகையும் பள்ளிவாசல் நிறைவேற்றுறாரு. சரியா? ரொம்ப ஒரு நேர்மையான நல்ல மனிதராக இருக்கிறார், அப்படி பார்வைக்கு இருக்கிறார். ஏன்னா அவர் அதற்கு பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறார். சின்ன வயசில் அவங்க அப்பா அப்பா வளர்த்திருக்காங்க. சரியா? அவர் உள்ளத்தில் இல்லை ஈமான். உள்ளத்துலேருந்து அவர் படித்த கல்வி அந்த உள்ளத்துலேருந்து அந்த ஈமான வழி அப்படியே எடுத்துருச்சு. இது முக்கியமான விஷயம். மோசமான இந்த கல்விக்கு ஒரு மாற்று கல்வியை நம்மளால் கொடுக்கவே முடியல. ஒரு கல்லூரி பட்டமளிப்பு விழாவுக்கு மௌலானா சையத் அபுல் அல்லாம் மௌதூதி அவங்களாம் அழைக்கிறாங்க. சரியா? அவரும் வராரு. அந்த கல்லூரியில் அவர் பேசுகிறார். ஒரு சின்ன புக்காக அது வெளியிருந்துச்சுமா. அப்போது அவர் பேச்சு ஆரம்பிக்கிறார். நீங்கள் ஒரு தவறான ஆளை கூப்பிட்ருக்கீங்க. ஸோ கல்லூரி பட்டமளிப்பு விழாவுக்கு என்னை போன்ற ஆட்கள் எல்லாம் கூப்பிடவே கூடாது. இப்போ உண்மையிலே எனக்கு இங்கே என்ன பேசணுன்னே தெரியல. ஏன்னா இது போன்ற கல்லூரிகளை நான் கொலைக்கூடங்களாக கருதுகின்றேன். இவை எங்களுடைய இளைய தலைமுறையின் ஈமானை கொன்று விடுகின்றன. ஸோ ஒரு கொலைக்கூடத்தில் நின்று நான் என்ன பேச வேண்டும் என்ன பேச முடியும் என்று என்னால் யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசுகிறார். சில விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமான டாபிக் அது. இப்போது கல்லூரிகள் எல்லாம் கொலைக்கூடங்கள் அப்படின்னு அவர் சொல்கிறார். கொலைக்கூடங்கள் எங்கள் இளைய தலைமுறையின் உள்ளத்தில் இருந்து ஈமானை இவை கொன்று விடுகின்றன, கொன்று விடுது. இப்போ இந்த கல்வி அடிப்படையில் ஒரு சமூகமே கட்டமைக்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு சமூகம், இந்த சமூகத்தில் நீங்கள் உள்ள போய் பாருங்கள். சரியா? பேசிக் ஸ்கூல் எஜுகேஷன் முடித்தவங்க கூட மறுமை நம்ப மாட்டாங்க. அதெல்லாம் வந்தால் பார்த்துக்கலாம், அது இருக்கா இல்லையான்னு யாருக்கு தெரியும். சரியா? அப்போது கடவுள் நம்பிக்கை இருக்கா அப்படின்னு கூட சில பேரோட உள்ளத்தில் கேள்வியோடு தான் இருக்கும். அவன் தொழு வரும் பொழுதே ஒரு கேள்வியோடு தான் வருவான், நோம்பைக்கும் போது ஒரு கேள்வியோடு தான் வைப்பான். சரியா? அந்த கேள்வியை எய்ம் பண்ணி யாராவது ஒர்க் பண்ணாங்க அப்படின்னாக்கா அவன் ஹதீஸ் நிராகரிப்பாளராக மாறிடுவான், குரான் மட்டும் போதும் சொல்ல ஆரம்பிச்சிடுவான், காதியானியாக மாறிடுவான். அல்லது முன்னாள் முஸ்லீம்கள் ஃபேஸ்புக்கில் போனால் இப்போ நிறைய முன்னாள் முஸ்லீம்கள் இருக்காங்க. இந்த முன்னாள் முஸ்லீம்கள் ஒரு கூட்டம் உருவாக்கிட்டே போகுது. நம்மளுடைய உம்மத்துக்குள்ளே பூந்து திராவிட கழகத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் யாரும் கண்டுக்கிறதே இல்லை. நம்மளுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா அரசியல் மேடைகளில், பொது மேடைகளில் இவங்க திராவிட இயக்க தலைவர்களோடு சேர்ந்து நாங்கள்லாம் ஒன்றா இருக்கிறோம், சமூக உரிமைக்காக பாடுபடுறோம், இது பெரியார் மண், அல்லாஹ் படைச்ச மண், இவங்க பெரியார் மண்ணுன்னு சொல்கிறாங்க. இது பெரியார் மண், நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், தலித் மக்களும் தாழ்த்தப்பட்ட மக்களும் மடக்கப்பட்ட மக்களும். அவன் என்ன பண்ணுறாங்க, உங்கள் உள்ளத்தை பூந்து உங்கள் சமூகத்தில் ஒருத்தனாக முறுத்ததாக மாற்றிக்கிட்டே இருக்கிறான்.
நூற்றுக்கணக்கான பேர் இருக்காங்க. கோயம்புத்தூர்லையும் திருப்பூர்லையும் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட பெற்று பார்க்க முடியும். அவங்க தங்களை முஸ்லீம்கள்னு சொல்கிறது முன்னாள் முஸ்லீம்கள். நாங்கள் முஸ்லீம்லாம் இருந்தோம், முஸ்லீமாக பிறந்தங்காட்டிக்கு முஸ்லீம்லாம் இருந்தோம், இப்போ முஸ்லீமாக இல்லை. ஸோ அவங்க நிறைய ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே வந்துச்சு? இதுக்கான பேஸ் எங்கே கிடைக்கிது? இந்த கல்வியிலேருந்து கிடைக்கின்றது. இப்போது நம்முடைய குழந்தைகளுக்கு இறைவனை பற்றி சொல்லித் தருவதற்கு முன்னால் மனிதன் எப்படி தோன்றினான்னு சொல்லி நம்ம கற்றுக்கணும். நம்ம மூலம் தெரிஞ்சுக்கணும் மனிதன் எப்படி தோன்றினான். ஸோ மனிதனை பற்றி என்ன பாருங்கள், நம்ம எல்லா விஷயங்களையும் சயின்ஸோடு சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம். குர்ஆன் விஷயம் சொல்லுது, நான் சயின்ஸை கொண்டு வரோம். ஒரு சகோதரர் கேட்டார்ல, அதெல்லாம் சயின்ஸோடு சேர்த்து தான் இஸ்லாத்தை சொல்கிறோம். அப்படிலாம் சஹாபாக்களும் அப்படியெல்லாம் எந்த நபியும் சொன்ன மாதிரி தெரியலையே. 2 கடல்கள் பிளக்கின்றன, 2 கடலுக்கு இடையே திரை இருக்கின்றது, குர்ஆன் சொல்லுது பாருங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றோம். தேனி பற்றி பார்த்து குர்ஆன் சொல்லுது. என்ன குர்ஆன் சொல்லுது? சயின்ஸுடைய பேசிக் அம்சமே மனிதன் எப்படி தோன்றினான், பிக் பேங் தியரி, மனிதன் காட்டு மிராண்டியாக இருந்தான் என்று சயின்ஸ் சொல்லுது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி யார் என்றால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் என்று குர்ஆன் சொல்லுது. எது நம்புவீங்க நீங்கள்? இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய அறிவாளி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேரடியாக அவருக்கு எல்லா விஷயங்களையும் உள்ளத்தில் பதிவு வச்சான். வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹும், எல்லா விஷயங்களை பற்றிய முழுமையான அறிவும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ முதல் மனிதன் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார். இது குர்ஆன் சொல்லுது. நம்ம படிக்கிற கல்வி முதல் மனிதன் குரங்கில் இருந்து தோன்றினான், அவன் காட்டு பிராண்டியாக இருந்தான், சரியா, எப்படி வாழ்வது என்றே தெரியாமல் காடுகளில் அழிந்து திரிந்து கொண்டிருந்தான். இது எல்லாத்தையும் கொண்டு உங்களுக்கு பயமாக இருந்துச்சுனாக்கா யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எதையாவது பார்த்தீங்க பயப்பட்டீங்கனாக்கா, ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வயிற்றை கலக்கும். வயிற்றை கலக்கும் பாருங்க, வயிற்றை கலக்குகின்றது. இது ஒரு சாதாரண ஒரு இயற்கையான நடைமுறை. இதுக்கு சயின்ஸ் ஒரு விளக்கம் தருது. அது முக்கியமான விஷயம். சயின்ஸ் ஒரு விளக்கம் தருது. ஆதி மனிதன் காடுகளில் வேட்டையாடி கொண்டிருந்தான், காட்டு பிராண்டியாக. ஒரு விலங்கு எதிர்கொள்கிறான், ஒரு கொடூரமான விலங்கு வருது, ஒரு சிங்கம் வந்துருச்சு, முன்னாடி ஒரு புலி வந்துருச்சு. அந்த புலியை ஃபேஸ் பண்ணுறான். அவனால் புலியை ஃபேஸ் பண்ண முடியலன்னு தெரியுது. இப்போது ஓடணும், தப்பிச்சு ஓடணும். இப்போ தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறான். தப்பிச்சு ஓடணும் அப்படின்னாக்கா இப்போது உடம்பு வெயிட்டாக இருந்தால் ஓட முடியாது. உடம்பு லைட்டாக இருக்கணும், எடை குறைந்து ஓட முடியும். தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது அப்போ வயிற்ற காலி பண்ணு அப்படின்னு மூளை கட்டளை போடுது, வயிற்ற காலி பண்ணிடு. தப்பித்து ஓட வேணும்னு நினச்ச உடனே அவன் வயிற்ற காலி பண்ணி ஆரம்பிச்சிடுவான். அப்படியே வயிற்று இருக்கிறதெல்லாம் காலி பண்ணிடுவான். இப்போ காலி பண்ணிட்டு ஓடுவான். இப்போ வயிற்றில் இருக்கிறதெல்லாம் காலி ஆகிட்டாங்க, அவன் சீக்கிரம் ஓட முடியும், ஃபாஸ்ட்டாக ஓட முடியும், தப்பிச்சு ஓடிடுவான். இப்போ ஆதி மனிதன் பயந்து தப்பிக்க நினைக்கும் பொழுது அவனுக்கு வயிற்ற கலக்கும், உடனே எல்லாத்தையும் இருந்துருவான், இருந்துட்டு ஓடிடுவான். இப்போ அவன் ஃபாஸ்ட்டாக ஓட முடியும். அதற்கான தேவையும் அதற்கான சூழ்நிலையும் இப்போ இல்லை, ஆனால் அந்த உணர்வு மட்டும் அப்படியே இருக்குது. எனவே தான் நம்ம பயப்படும் பொழுது வயிற்ற கலக்குது, வயிற்ற காலி பண்ணு அப்படின்னு மூளை பாருங்கள். இதுதான் நம்பிக்கை. நீங்கள் ஒரு விஷயத்தை நம்புகிறீங்க. ஸோ எல்லா நிகழ்ச்சிகளையும் அந்த நம்பிக்கையோடு தான் பார்ப்பீங்க. ஏன் வயிற்ற கலக்குது, ஏன் இது எப்படி நடக்குது? ஸோ இதுதான் மோசமான விஷயம். இன்றைக்கி நீங்கள் ஒரு முஸ்லீம் டாக்டர் போய் பார்த்தீங்கன்னாலும், ஒரு எம்டி டாக்டரை பார்த்தீங்கன்னாலும், ஏன் வயிற்ற கலக்குது, பயப்படும் போது ஏன் வயிறு மாறி இருக்குது, வெளிக்கு போகிற மாதிரி தோணுது அப்படின்னாக்கா அவர் இதுதான் சொல்வார். ஏன்னா அவர் இதுதான் படிச்சுட்டு வந்திருக்கிறார், இதுதான் சொல்வார். ஒரு சைக்காட்ரிஸ்ட் போய் பார்த்தீங்கன்னாக்கா அவர் இதுதான் சொல்வார். ஸோ உலகத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்களோ அப்படித்தான் தீர்வு தேடுவீங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போது இஸ்லாம் என்ன சொல்லுது? இப்போ சயின்ஸ் அடிப்படையாக வச்சு தாவா பண்ணுறாங்க. ஒரு தாவா ப்ரோக்ராம் போய் பண்ணுங்களேன், ஒரு மாநாடு நடத்துகிறாங்க, பிறகு கண்காட்சி நடத்துகிறாங்க, அது இதையும் பண்ணிவிட்டு அது பிறகு எல்லாம் ஒரு சயின்ஸாக வச்சுருப்பாங்க. தேனியை பற்றி, கடல்களை பற்றி, மகரந்த சேர்க்கையை பற்றி, வானங்களின் படைப்பை பற்றி, பிக் பேங் தியரியை பற்றி, ஸோ இதெல்லாம் ஒரு சயின்ஸாக வச்சுருப்பான்.
எடுத்த உடனே சயின்ஸ் என்ன சொல்றது? மனிதன் காட்டு மிராண்டியாக இருந்தான். ஏன் அதை பற்றி குரான் ஒன்றும் சொல்லையா? ஃபஸ்ட்டு கருத்தே சயின்ஸோட குரான் மோதுது. இப்போ குரானுக்கு நேருக்கு நேர் மோதுகின்ற ஒரு கருத்தை நீங்கள் எப்படி தாவா பண்ணுறதுக்கு துணை கொண்டு வர முடியும்? துணை கொண்டு வர்றாங்க. இப்போ முதல் மனிதர் எப்படி இருந்தார்? முதல் மனிதர் மிகப்பெரிய அறிவாளியாக இருந்தார். முதல் மனிதருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏகப்பட்ட அதிகாரங்களை கொடுத்திருந்தான். பாருங்க, கண்ணியப்படுத்துறான். நீ வேட்டையாடின்னு சொல்றீங்க, காட்டு மிராண்டின்னு சொல்றீங்க, காடுகளில் அடைந்து திஞ்சிட்டு இருந்தான்னு சொல்றீங்க, ஆடையே இல்லாமல் தான் சொல்றீங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியப்படுத்துறான். மிக உன்னதமான கண்ணியம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதரை படைத்து அவருக்கு சஜ்தா செய்யுமாறு வானவர்களுக்கு கட்டளையிடுகின்றான். மஸ்ஜூதுல் மலாயிகா, வானவர்களால் சஜ்தா செய்யப்பட்டவர். இது மிகப்பெரிய கிரேடு. ஸோ வானவர்களே முதல் மனிதருக்கு சஜ்தா பண்ணுறாங்க. அவ்வளோ ஹை லெவலில் யாருமே அடைய முடியாத ஒரு உன்னத நிலையில் முதல் மனிதர் இருந்திருக்கின்றார். நம்ம சயின்ஸ் என்ன பண்ணுது? அவனுக்கு கொண்டு ரொம்ப தாழ குரங்குலேருந்து பிறந்தான்னு சொல்ல வச்சு. இப்போ ஆதி மனிதர் அறிவுள்ளவராக இருந்தார், மிக மிக கண்ணியம் கொடுக்கப்பட்டிருந்தார். இதை விட மிகப்பெரிய சிறப்பு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை கலீஃபத்துல்லாவாக அறிவித்தான். என்னுடைய கலீஃபாவாக படைக்கின்றேன். இறைவனின் பிரதிநிதியாக அவர் ஆக்கப்பட்டார். முதல் மனிதர் இறைவனின் பிரதிநிதி என்பதால் அவருக்கு ஏகப்பட்ட அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டன. பார்க்க போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கின்றார். சயின்ஸ் விட்டுருவோம், இங்கே வந்துடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைக்கப் போகின்றேன் என்று வானவர்களுக்கு முன்னறிப்பு செய்கின்றான். நான் பூமியிலிருந்து என்னுடைய பிரதிநிதியை உண்டாக்கப் போகின்றேன். இப்போ வானவர்கள்லாம் ஆட்சேபனை பண்றாங்க. பூமியில் இருந்தா, ஆட்சேபனை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். மனிதனையா படைக்கிறாய் என்று அவங்க ஆட்சேபனை பண்ணல. பூமியில் இருந்தா என்பதுதான் ஆட்சேபனையா கேட்குறாங்க. நீங்கள் குரானை படிச்சு தமிழில் தானே படிக்கிறீங்க. தமிழில் எல்லா மனிதனையா படைக்க போகிறாய் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஆச்சரியம் மனிதனையால் இல்லை, பூமியில் இருந்தா. ஒவ்வொரு எந்த மூலத்திலேருந்து ஒரு பொருளை உருவாக்குறீங்களோ அந்த மூலத்தினுடைய பண்பு அந்த பொருளில் இருக்கும். ஐயா, இப்போ மண்ணிலிருந்து, பூமியின் மண்ணிலிருந்து ஒரு பொருளை நம்ம உருவாக்கணும் அப்படின்னாக்கா அந்த மண்ணுடைய பண்புகள்லாம் பூமி அந்த மனுஷத்தில் இருக்கும்ல, அது நல்ல பண்பாக இருக்காதே. அவன் குழப்பம் பண்ணுவான், சீர்குலைவு செய்வான், ரத்தத்தை ஓட்டுவான். ஏன்னா மண்ணின் தன்மை. மண்ணில் இருந்தால் மனிதனை உண்டாக்கப் போகின்றாய். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயம் எனக்கு தெரியும். இப்போ மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட மனிதன் சீர்குலைவை செய்வான்னு சொல்கிறீங்க. ஆனால் அங்கே நிறந்த அற்புதமான மனிதெல்லாம் வருவாங்க, அது உங்களுக்கு தெரியாது. பொறுத்திருந்து பாருங்கள். அப்படி நான் மனிதனை படைத்தால் அவனை படைத்தவுடன் நீங்கள் அவனுக்கு சஜ்தா செய்யுங்கள். இன்னும் படைக்கவே இல்லை, படைக்க போகிறேன். படைத்தவுடன் நீங்கள் அவனை சஜ்தா செய்யுங்கள். என்னுடைய பிரதிநிதியாகத்தான் படைக்க போகிறேன். ஸோ வானவர்கள் மனிதனுடைய படைப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவனுடைய அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக ஹலீஃபாவாக ஆக போகிறான்னு உங்களுக்கு தெரியும். சஜ்தா பண்ணுறதுக்கும் முழு மனதோட தயாராக இருக்கிறாங்க. இப்போ சஜ்தா செய்யப்படுகின்ற, சஜ்தா செய்யுங்கள் என்கின்ற ஆணை வானவர்களுக்கு தான் கொடுக்கப்படுது. இப்போ சஜ்தா படைத்ததற்கு பிறகு வானவர்கள் எல்லாம் சஜ்தா பண்ணுறாங்க. இப்லீஸும் அவனோட கொஞ்சம் பேரும் சஜ்தா பண்ணுறதில்லை. இப்போ இப்லீஸுக்கு தான் கட்டளை கொடுக்கப்படவே இல்லையே. இப்போ குரானுடைய நயம், குரான் பயன்படுத்துகின்ற மொழி நயத்தில் ஒரு உயர்ந்த மனிதருக்கு கட்டளையிடப்பட்டால், முஸ்தபா பை கூட்டுவாங்க, முக்தியார் பை கூட்டுவாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் எல்லோரும் வரணும். அப்போது ஒரு தலைமை, ஹை லெவலில் இருக்கிற ஒரு கூட்டத்தினருக்கு ஆணை கொடுக்கப்பட்டால் அதற்கு கீழே உள்ள எல்லா மக்களும் அந்த ஆணைக்கு அடிபணிய வேண்டும். வானவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆணை எல்லா படைப்பினங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கட்டளை. வானவர்களும் கடைப்பு கீழ்ப்படுகிறாங்க. இப்லீஸும் இன்னும் கொஞ்சம் சில சைத்தான்களும் கீழ்ப்படுகிறது. என்ன காரணம்? இந்த காரணம்
இந்த ஹலீஃபாவும் அதிகாரமும். ஹலீஃபா என்பது மிக உயர்ந்த ஒரு கிரேட். இந்த கிரேடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தங்களை போன்ற ஒரு படைப்பிற்கு தராமல், நாங்கள் ஒரு நல்ல படைப்பாக இருக்கிறோம், நாங்கள் தலையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம், எங்களுடைய அறிவு, எங்களுடைய இல்மு, எங்களுடைய இபாதத்து இதெல்லாம் ரொம்பவும் போற்றத்தக்க அளவில் இருக்குது. நம்மளை மாதிரி ஒரு படைப்புக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கிரேடை கொடுக்காமல் மண்ணால் படைக்கப்பட்ட தரத்தில் குறைந்தவனுக்கு யூனிப்பை கொடுத்துட்டானே. படைப்பு மட்டும் காரணம் இல்லை, அவன்கிட்ட எந்த தகுதியுமே இல்லை, தான் வந்திருக்கான் ஃப்ரெஷ், இப்போ தான் அவனோட எந்த தகுதியுமே இல்லை, அவனுக்கு போய் இந்த கிரேடை எல்லாம் கொடுத்துருக்கானே என்கின்ற பொறாமை ஷைத்தானுக்கு ஏற்பட்டது. பொறாமை எதுக்கான பொறாமை? இந்த ஹலீஃபாங்கிற கிரேடை பார்த்து அவன் பொறாமைப்படுறான். ஹலீஃபாங்கிற கிரேடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுக்கும் பொழுது அதற்கான அதிகாரங்களையும் கொடுப்பான். அதைத்தான் வானவர்கள் கேள்விக்குறியாக்குறாங்க. நீ ஒருத்தனை ஹலீஃபாவை ஆக்கி, மண்ணிலிருந்து ஒருத்தனை படைச்சு அவனை ஹலீஃபாவை ஆக்கி அவன்கிட்ட இவ்வளோ அதிகாரங்களையும் கொடுத்தீனாக்கா அவன் ஆட்டம் போடுவான், பயங்கரமான பிரச்சனை பண்ணுவான். இப்போ அந்த அதிகாரம் ஷைத்தான்களுக்கு பொறாமை இன்னும் அதிகப்படுத்துது. இவனை ஹலீஃபாவை ஆக்கி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவன்கிட்ட இவ்வளோ அதிகாரங்களை கொடுக்க போகிறான். நமக்கு கிடைக்காத அதிகாரங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்க போகுது. அது என்ன அதிகாரம்? குர்ஆன் சொல்லுகின்றது, குவ்வத்து தஸ்கீர், வசப்படுத்தும் ஆற்றல். பிரபஞ்சத்தினுடைய எல்லா சக்திகளையும் வசப்படுத்துகின்ற ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய ஹலீஃபாவாக ஆக்கின மனிதனுக்கு கொடுத்திருக்கின்றான். சஹர்னா லக்கும் மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் குவ்வத்து தஸ்கீர், வசப்படுத்தும் ஆற்றல். மனிதன் உயிரினங்களை மட்டுமல்ல, காற்று மழை மட்டுமல்ல, ஆகாயம் போன்ற இவற்றையெல்லாம் உள்ளடக்கிய பிரபஞ்ச சக்திகளையும் வசப்படுத்தலாம். இந்த வசப்படுத்துகின்ற ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்துருக்கின்றான். நமக்குலாம் அந்த ஆற்றல் நம்மகிட்ட இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. நம்மகிட்ட பவர் இருக்கின்றது. பவர், அந்த பவரை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த பவரை பயன்படுத்தி என்னென்னலாம் பண்ண முடியும் என்பது எதுவுமே நம்ம தெரியாமல் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ இந்த குவ்வத்து தஸ்கீர், வசப்படுத்துகின்ற ஆற்றலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு கொடுத்தான். அதான் அந்த ஹிலாஃபத் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஒரு பவர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு அடுத்து எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுக்குறான். எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்ததற்கு பிறகு ஆதமுடைய முதுகு தண்டிலிருந்து உலகத்தினுடைய கடைசி இறுதியில் தோன்ற போகின்ற மனிதர் வரைக்கும் எல்லாருடைய ஆன்மாக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்தில் படைச்சு நிற்க வைக்கிறோம். நம்ம அத்தனை பேருமே ஆன்மா வடிவில் அங்கே நின்றுணும். ஆன்மாக்களாக குடானு கூடிய ஆன்மாக்கள். இப்போ இந்த ஆன்மாக்களில் யாரெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆன்மாக்களில் அந்த எல்லா ஆன்மாக்களை பற்றிய அறிவும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தது. யாரெல்லாம் சிறந்தவர்கள், யாரெல்லாம் தீனை நிலைநாட்டப் போகின்றவர்கள், யாரெல்லாம் தீனுக்காக தங்கள் உணர்வாலும் உடலாலும் உடல் ஆற்றலாலும் அறிவாலும் சிந்தனையாலும் செயல்பட்டு மிகச்சிறந்த முத்தகீன்களாக முஹ்சின்களாக மாறப்போகின்றவர்கள், இகாமத்து தீனுக்காக பாடுபட்டு தீனை நிலைநாட்டு உயிர் கொடுக்க போகின்றவர்கள். இதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்களுக்கு சொல்லித்தரார். இவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ மலக்கள் தெரியல. இப்போ ஆதம் சொல்றார், இவர் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், இவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இவர் முஹம்மத், இவர் ஜக்கரியா, இவர் யஹ்யா, இவர் மூசா, இவர் ஈசா, இவர் ஜுல்கிஃபர், இவர் எசையா, இவர் ஈஷா பின் நூன். ஒவ்வொருத்தரா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சுட்டி காண்பிக்கிறார். இவங்கெல்லாம் தான் இந்த மார்க்கத்தை பிரகாசமாக ஆக்க போகிறவங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்த்த உடனே தெரியுது இவங்க அற்புதமான ஆன்மாக்கள். இப்போ மாணவர்கள் அமைதி ஆயிடுறாங்க. சரி, ஓகே, சுபஹான் அல்லதி சஹ்ரனா, சுபஹானக அல்லாஹும்ம லா இல்ம லனா என்று அவங்க அப்படியே பின்வாங்கிடுறாங்க, அமைதியாகிறாங்க. இவங்களை பற்றிய முழுமையான அறிவு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்துருந்தார். இப்போ இந்த ஆன்மாக்களை எல்லாம் பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வி கேட்குறான், அலஸ்து பிரப்பிக்கும், நான் உங்கள் ரப்பாக இல்லையா? இப்போ ஆன்மாக்கள் வடிவில் நம்ம அத்தனை பேருமே பலா ஷஹிதுனா,
ஆம் நீங்கள் தான், நீ தான் எங்களோட ரப்பு, நாங்கள் எனக்கு சாட்சி சொல்கிறோம். மறுமை நாளில் நாங்கள் தெரியாது, எங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு, எங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லை என்றெல்லாம் நாங்கள் சொல்ல மாட்டோம். நான் உங்களோட ரப்பா ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம் என்று நம்முடைய அன்கான்சியஸ் மைண்டில் நம்ம அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுட்டு வந்திருக்கோம். சரியா? மனிதனுடைய படைப்பு இப்படித்தான் நடந்தது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை குர்ஆன் 7 இடங்களில் சொல்லுது. 7 இடங்களில் குர்ஆனை படித்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சம்பவம் இடத்துல சொல்லப்பட்டிருக்கும். அதே சம்பவம் இன்னொரு இடத்துல வரும். படிக்கும்போது என்னது ஏற்கனவே சொல்லினது திரும்ப வருது அப்படின்னு படிச்சுக்கோம். ஆனால் குர்ஆனில் நல்லா உன்னிப்பாக கவனமாக படிச்சிங்கனாக்கா ஒரு முறை சொல்லப்பட்ட தகவல் மற்றொரு முறை சொல்லப்படாது. அங்கே சொல்லும்போது ஒரு விஷயத்தை குர்ஆன் ஃபோக்கஸ் பண்ணி காட்டும். இங்கே சொல்லும் பொழுது இன்னொரு கதை வரும். ஒரு கேமரா எங்கள் வீட்டுக்கு இந்த ரூம் கொண்டு வர்றீங்க, முதல் முறை கொண்டு வரும் பொழுது இந்த ஃபேன் எல்லாம் காட்டுவீங்க, இவ்வளோ ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது முறை கொண்டு வரும்பொழுது இந்த ஏசிலாம் காட்டுவீங்க, இவ்வளோ சொகுசாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மூணாவது முறை கொண்டு வரும்போது இங்கே உள்ள இந்த பொண்ணுங்க பண்ண வேலையெல்லாம் காட்டுவீங்க, இந்த பொண்ணுங்கள்லாம் இவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் ஏசி எய்ம் பண்ணி காட்டும்பொழுது ஃபேன் ஓடிட்டு தான் இருக்கும், அதுவும் சைடில் வரும். ஆனால் உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக ஏசியில் இருக்கும். நீங்கள் இந்த பொண்ணுங்க பண்ண ஒர்க்கே எல்லாம் காட்டும் பொழுதும் அப்பவும் ஃபேன் கண்ணுக்கு தெரியும் இல்லையா? ஆனால் நீங்கள் இது தான் காமிச்சிட்ருக்கிறீங்க. இப்போ குர்ஆன் ஒவ்வொரு இடத்திலும் ஒரு அம்சத்தை மையப்படுத்தி அந்த அம்சத்தை நோக்கி நம்முடைய கவனத்தை குவிக்கின்றது. இப்போ எந்த இடத்துலையும் சொல்லப்பட்ட தகவல் மறுபடியும் வராது. இப்போ 7 இடங்களில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை பற்றி சொல்கின்றான். ஸோ இது 7 இடங்களிலும் இந்த 3 விஷயங்களை பற்றியும், கிலாஃபா, மஸ்ஜூதுல் மலாயிகா, குவ்வத்து தஸ்கீர், மிகப்பெரிய கிரேடு, அறிவு, கண்ணியம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல், ஸோ இந்த 4 அம்சங்களை பற்றியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றில் சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா குர்ஆன் 3 முக்கிய படைப்பினங்களை பற்றி பேசுகின்றது. 3 முக்கியமான படைப்பினங்கள், மலக்குகள், ஜின்கள், மனிதர்கள். இந்த 3 முக்கிய படைப்பினங்களை பற்றி குர்ஆன் என்னெல்லாம் சொல்கின்றது என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்ப்போம்.